கீதையின் பெருமை வந்து சாஸ்திரங்கள்ல வந்து பல இடங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இது வந்து கீதா மகாத்மியத்துல உள்ள ஒரு ஸ்லோகம். கீதா சாஸ்திரம் இதம் புண்ணியம் யாபதே பிரயதா புமான் விஷ்ணு பாதம் அவாப்னோதி பயசோகாதி வர்ஜிதா. யாராச்சும் வந்து நீங்க மொழிபெயர்ப்பு நீங்க யாராச்சும் படிக்கிறீங்களா? யாராவது படிக்கலாம். அது அப்படியே படிக்கிறது தானே பிரபு? ஆமாங்க மாதாஜி, நீங்க அந்த தமிழ்ல இருக்கிறது வந்து நீங்க வந்து படிக்கலாம். சரி, நான் படிக்கிறேன். பகவத்கீதையின் உபதேசங்களை முறையாக பின்பற்றுபவன் வாழ்வின் எல்லாவித துயரங்களிலிருந்தும் ஏக்கத்திலிருந்தும் விடுபட முடியும். இவ்வாழ்வின் பயம் முழுவதிலிருந்தும் விடுபட்டு அவன் விஷ்ணுவின் இருப்பிடமான வைகுண்ட லோகத்திற்கு, அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, வைகுண்ட லோகத்திற்கு சென்று அடைய முடியும் என்று வந்து இங்க போட்டிருக்கோம். சோ அதாவது நீங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா வந்து யார் ஒருவன் இந்த பகவத்கீதையை வந்து படிக்கின்றார்களோ அல்லது கேட்கின்றார்களோ அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பயத்திலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். சொல்றாங்க பாருங்க, கீதா சாஸ்திரம் இதம் புண்ணியம் யாபத்தே பிரயதா புமான் விஷ்ணு பாதம் பதம் பயசோகாதி வர்ஜிதா. மிகப்பெரிய பயத்திலிருந்து உங்களை வந்து காப்பாற்றக்கூடியது வந்து இந்த பகவத்கீதை. ஏனென்றால் இந்த கீதையில வந்து நிறைய விஷயங்கள் புதைந்து கிடக்கின்றது. உதாரணத்துக்கு வாழ்க்கையில நம்ம அன்றாடிக்கும் வந்து பல பிரச்சனைகள் இன்னல்கள் சந்திக்கின்றோம். அதை விட அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளான அர்ஜுனருக்கு இறைவன் உபதேசம் பண்ணின முத்துக்கள் வார்த்தைகள் இந்த பகவத்கீதை. சோ அதனால் நாம் எல்லோரும் வந்து இந்த பகவத்கீதை படித்து பயன்படுவதற்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கின்றது. நம்ம வந்து முதல் அத்தியாயத்துக்கு போகலாம். இது வந்து குருஷேத்திர போர்க்களத்தில் படைகளின் கவனித்தல், அதாவது வந்து அங்க என்ன நடக்குது அப்படின்னு என்பது வந்து ஒரு சுருக்கம். இந்த பகவத்கீதையின் முதல் அத்தியாயம். நீங்க பாருங்க, இந்த பகவத்கீதையை வந்து இந்த முதல் அத்தியாயத்துல வந்து அந்த போருக்கு தயாராக இருக்கும் படை வீரர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அர்ஜுனர் குழப்பம் அடைகின்றார். அவர் குழப்பம் அடைந்த உடனே அவருக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன பண்ணுவது என்று தெரியாமல் இறைவனிடம் கிருஷ்ணரிடம் கேட்கும் பொழுது கிருஷ்ணர் போதிய அறிவுரைகளை சொல்லி அவரை திருப்பியும் நல்வழி நடத்துகின்றார் என்பதுதான் வந்து இந்த முதல் அத்தியாயத்தின் ஒரு சுருக்கம். ஓகே, நீங்க பாருங்க, இந்த போர்க்களத்துல வந்து பல விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு வந்து நம்ம என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்றால், இறைவன் தேரோட்டுகின்றார். அதற்கு பின்னாடி அர்ஜுனன் வந்து தேரை வந்து அமர்ந்து கொண்டு இறைவனுக்கு கட்டளையிடுகின்றார். அதை நீங்க கவனிக்க வேண்டும். என்ன காரணம் என்று போக போக நீங்க இந்த வகுப்பில் பிரயாணம் செய்யும் பொழுது நாங்க விளக்கி சொல்லுகின்றோம். ஓகே, சோ இந்த பகவத்கீதையில வந்து பகவத்கீதை வழங்கியது யார்? நீங்க எல்லாரும் பேசலாம் தாராளமாக. பகவத்கீதை வழங்கியவர் யார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதை கேட்பவர் யார்? அர்ஜுனர். காலம் வந்து சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த இடம் வந்து குருக்ஷேத்திர போர்க்களம். இந்த பகவத்கீதையில் மொத்தம் 700 ஸ்லோகங்கள் 700 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இந்த 700 ஸ்லோகங்களும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாக, அதாவது வந்து ஒருவர் கேட்பதும் ஒருவர் பதில் சொல்லுவதும் அல்லது ஒருவர் பேசிக் கொண்டிருப்பதும் அந்த மாதிரியாக இருக்கும். சோ அதனால் இந்த 700 ஸ்லோகங்களிலும் 4 முக்கிய கதாபாத்திரங்களை நீங்க சந்திக்கலாம். முதல்ல வந்து திருதராஷ்டிரர், இரண்டாவது வந்து சஞ்சயர், மூன்றாவது வந்து அர்ஜுனர், கடைசியாக வந்து இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். சோ திருதராஷ்டிரர் என்பவர் வந்து ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் சொல்கின்றார், ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்கின்றார்.
அவருடைய மந்திரிமாரான சஞ்சயர் 41 பாடல்கள் சொல்கின்றார். அர்ஜுனர் 84, முக்கியமாக 84ல பொதுமான்மையாக கேள்விகள் நிறைய இருக்கும். இறுதியாக ஸ்ரீகிருஷ்ணர் இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் பொழுது 574 ஸ்லோகங்கள் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லுகின்றார். இந்த பகவத்கீதையில 18 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இந்த 18 ஸ்லோகங்களுக்கும் ஒரு பேர் இருக்கின்றது. எல்லா அத்தியாயத்துக்கும் மன்னிக்கவும், எல்லா அத்தியாயங்களுக்கும் 18 அத்தியாயத்துல எல்லா அத்தியாயத்திலையும் ஒரு பேர் இருக்கின்றது. உதாரணத்துக்கு 2ஆம் அத்தியாயம் பகவத்கீதையின் உட்பொருள் சுருக்கம், அப்புறம் 3வது செயல்கள் அப்படின்னு வரும். அதே நீங்க சம்ஸ்கிருதத்தில் பார்க்கும் பொழுது இந்த 18 அத்தியாயங்களுக்கு பக்கத்திலையும் யோகா என்ற ஒரு வார்த்தை வரும். உதாரணத்துக்கு முதல் அத்தியாயத்துல அர்ஜுன விஷாத யோகா அப்படின்னு, 2வது சாங்கிய யோகா, 3வது கர்ம யோகா அப்படின்னு 18 அத்தியாயங்களுக்கு யோகா என்ற வார்த்தை வரும். சோ முதல் அத்தியாயத்துல அர்ஜுன விஷாத யோகம் என்றால் அர்ஜுனரின் குழப்பம், அந்த குழப்பத்திலிருந்து எப்படி வெளிவருவார், அதுதான் முதல் அத்தியாயத்தின் சுருக்கம். சோ இந்த பகவத்கீதையில முதல் சொன்ன மாதிரி 18 அத்தியாயங்கள் இருக்கின்றன. சோ இந்த 18 அத்தியாயங்கள் இப்போ நாங்கிட்ட ஒரு கேள்வி கேட்குவேன். பகவத்கீதை இருக்குது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்மளுக்கு அந்த பகவத்கீதை படிக்காம இவ்வளவு நாள் அல்லது வாய்ப்பு கிடைக்காம இருந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. அது என்ன? இப்போ உள்ள காலகட்டத்துல நம்மால் இந்த பகவத்கீதையை சரியா படிக்க முடியாத ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்? நீங்க சொல்லுங்க. என்னங்கய்யா? மாயை. வேற? சோம்பேறி. வேற? என்னங்கய்யா? கர்மா. ஓகே. வேற? நான் ஒரு நண்பரை கேட்டேன், ஓகே, கீதா கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு அவருக்கு ப்ரோமோட் பண்ண. அவர் சொன்னாரு, எனக்கு இன்னும் மனசு அதுல இன்னும் போகல. ஓகே. இது மனசு ரெடி ஆகல. ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா நம் எல்லோருக்கும் முக்கியமாக இந்த பகவத்கீதை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கிற ஒரு அடிப்படை காரணம் என்னவென்றால், நேரம் நம்மளுக்கு ரொம்ப குறைவாக இருக்கின்றது. உண்மையா இல்லையா? இன்றைய அவசர உலகத்தில் நேரம் நம்மளுக்கு ரொம்ப குறைவாக இருக்கின்றது. எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? நம்ம படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் ஆர்வம் இருந்தாலும் அந்த தக்க நேரத்தை ஒதுக்க முடியாமல் நம் எல்லோரும் என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. சோ அதனால இந்த 18 நாட்கள்ல இந்த 18 அத்தியாயங்களும் நீங்க பாராயணம் பண்ணும்போது, அதாவது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டுமே அப்படி செய்யும் பொழுது இந்த 18 அத்தியாயங்களை உங்களுக்கு புரியுற மாதிரி எளிய நடையில சொல்வதற்கு முயற்சி பண்ணுங்க. சோ இந்த 18 அத்தியாயங்களை 3ஆக நீங்க பிரிக்க வேண்டும். ஞாபகம் வச்சுங்க, 3ஆக பிரிக்க வேண்டும். அதாவது 1வது அத்தியாயத்திலிருந்து 6வது அத்தியாயம் வரைக்கும் ஒரு பாகம், 7லிருந்து 12வது பாகம் வரைக்கும் அது ஒரு பாகம், 13லிருந்து 18 அது இன்னொரு பாகம். சோ அது 3 பிரிவு வந்துருச்சு. சோ இந்த 3 பிரிவால நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம என்ன நோக்கத்தில் இந்த இந்த அந்த அத்தியாயங்கள்ல பிரயாணிக்க வேண்டும் என்றால், முதல் 6 அத்தியாயங்கள்ல நம்மளை பத்தி பேசும். அதாவது ஜீவாத்மா, ஜீவராசிகள், மனிதர்கள், இவர்களை பத்தி தான் முதல் 6 அத்தியாயங்கள் நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். 2வது 7லிருந்து 12வது அத்தியாயம் வரை இறைவனின் பெருமைகளையும் இறைவனின் சக்திகளைய பத்தியும் அந்த பதம் பேச தொடங்கும். இறுதியாக நம்மளுடைய 18வது அத்தியாயம் வரும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும், எங்க போக வேண்டும்,
எப்படி தப்பித்துக் கொள்வது? இறைவன் யார் என்று தெரியுது, நாம் யார் என்று ஓரளவு புரியுது. சோ இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகின்றோம் என்றுதான் இந்த பகவத்கீதையின் ரொம்ப ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம். சோ இது இந்த இந்த கான்செப்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க இந்த வகுப்புலயே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிந்துகிறதுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும். சோ இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் சிதற விடாமல் கொஞ்சம் உன்னிப்பாக நீங்க கேட்டீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஏன்னா பகவத்கீதை படிப்பதாலேயே முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களை வைகுந்தம் என்றால் ஒரு துன்பமில்லாத ஒரு இடம், அந்த மாதிரி இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு இந்த பகவத்கீதையில நிறைய விடைகள் இருக்கின்றது. பகவத்கீதை என்பது ரொம்ப ஆழ்ந்த தத்துவங்களை உடைய ஒரு நூல். சோ அதை நம்ம கொஞ்சம் மன சிரதையுடன் படிச்சோம் என்றால் நமக்கு புரிந்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? நான் அடுத்த ஸ்லைட் போறேன். இது இப்ப நான் என்ன நடக்க போகுது என்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் பகவத்கீதை முதல் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகம். திருதராஷ்டிர உவாச்ச தர்ம க்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவ மாமகா பாண்டவஸ்சைவ கிம் அகுர்வத சஞ்சயா. யாராச்சும் அந்த மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? திருதராஷ்டிரர் கூறினார், சஞ்சயனே, மேற்பார்வையிட்ட பிறகு போர் புரியும் விருப்பத்துடன் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர்? இதுதான் திருதராஷ்டிரர் கேட்கின்றார். திருதராஷ்டிரர் அந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த உயர்ந்த ஆசனத்தில் உட்கார்ந்து இருப்பது திருதராஷ்டிரர், அந்த கீழே உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருப்பது சஞ்சயர். சோ இப்ப இங்க என்ன நடக்குதுனாக்கா இந்த திருதராஷ்டிரர் போர்க்காலத்துல எல்லாரும் தயாராக இருக்கின்றார்கள். அந்த ரெண்டு படையும் ரெண்டு சேனைகளும் போருக்கு தயாராக இருக்கும்போது திருதராஷ்டிரர் அவருடைய மந்திரிமாரான சஞ்சயர்கிட்ட கேட்கின்றார், அங்க என்ன நடக்குது? ஏன் சஞ்சயர்கிட்ட கேட்கின்றார் என்றால், சஞ்சயருக்கு ஒரு வகையான ஞான திருஷ்டி, அதாவது தொலைவில் என்ன நடக்குது என்பது சஞ்சயரால் யூகித்து சொல்ல முடியும், அவரால் பார்க்க முடியும். அவர் அமர்ந்திருக்கும் இடம் ஒரு இடம் இருந்தாலும் அவர் அங்க போர்க்காலத்துல என்ன நடக்குது என்று சொல்ல முடியும். சோ அதனால திருதராஷ்டிரர் சஞ்சயரிடம் இந்த கேள்வியை கேட்கின்றார், அங்க என்ன நடக்குது? எப்படி சஞ்சயருக்கு இந்த சக்தி வந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வியாசர் அவருடைய குருவின் கருணையால். இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னாக்கா இன்றைக்குள்ள காலகட்டத்துல உதாரணத்திற்கு நம்ம பந்துலாட்டு பாக்குறோம். பந்துலாட்டு பார்க்கும் பொழுது அந்த பந்து விளையாடும் இடம் வெளியூர் எங்கேயாச்சும் வச்சுக்கோமே, ஜெர்மனியா இல்ல ஆஸ்திரேலியாவா, அந்த மாதிரி நாட்டுல. ஆனா அவங்க அந்த கொமெண்டரி, அதாவது அந்த பேசுறவங்க மலாய் பாஷையில பேசுறாங்க. எப்படி ஒரு கருவி மூலியமாக அவர்கள் அந்த நடப்பதை பார்த்து நம்மளுக்கு கொமெண்டரி கொடுக்குறாங்க. அதே போல்தான் இங்கேயும் சஞ்சயர் என்பது ஞான கருவியால் அந்த விஷயத்தை பார்த்து திருதராஷ்டிரர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன் திருதராஷ்டிரர் இந்த கேள்வி கேட்கிறார்? பெரும்பாலும் போர்க்களத்துக்கு போறவங்க என்னத்துக்கு போறாங்க? அங்க போர்க்களத்துக்கு போறாங்க, என்னத்துக்கு போறாங்க? போர் புரியறதுக்கு தான் போறாங்க. இருந்தாலும் இவர் கேட்கிறாரு பாருங்க, அவர்கள் அங்க என்ன பண்ணுகிறார்கள் என்று. சோ இதுக்கு என்ன காரணம் என்றால், இதற்கு காரணம் அந்த தர்ம கஷேத்திரத்துல அதனுடைய தாக்கத்தால என்னுடைய மகன்களும் அவருடைய சேனைகளும் என்ன பண்ண போகின்றார்கள், அதுதான் அவருடைய கேள்வி. சோ இது 15வது ஸ்லோகம். 15வது ஸ்லோகத்துல சொல்றாரு, பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷு தேவதத்தம் தனஞ்சயா பௌண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பீம கர்ம விருகோதரஹ. ஓகே, இது சஞ்சயர்
திருதராசர்கிட்ட சொல்லுகின்றார். சோ நீங்க யாராச்சும் தமிழ்ல கொஞ்சம் இதை படிக்கிறீங்களா? பகவான் கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம். பகவான் கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம் எனும் தனது சங்கை முழங்கினார். அர்ஜுனன் தேவதத்தம் எனும் சங்கையும் பெருந்தீனிக்காரனும் தீர சாகசங்களை புரிபவனுமான பீமன் பவுண்ட்ரம் எனும் அச்சமூட்டும் சங்கையும் முழங்கினார். போர்க்களத்துல இருக்கிறாங்க, போருக்கு தயாராக இருக்கின்றார்கள். திருதராசர் கேட்கின்றார் அங்க என்ன நடக்குது என்பதற்கு. சோ அது நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது இந்த விஷயத்தையும் சொல்லுகின்றார் சஞ்சயர். இந்த விஷயம் என்ன குறிக்குது என்றால், ஒரு பக்கத்துடைய சேனை அவர்களுடைய போருக்கு தயாராக ஆகின்றார்கள். ஏன்னா பெரும்பாலும் இந்த சங்கு ஊதும்போது அவங்க இந்த போருக்கு தயாராகிறாங்க என்பது ஒரு அறிகுறி. அடுத்த ஸ்லோகம். இப்போ அர்ஜுனர் பேசுகின்றார் இந்த இடத்துல. அர்ஜுனா உவாச்சா சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபாய மேச்சுதா யாவத் ஏதான் நிரீக்ஷேஹம் யோதுகாமன் அவஸ்திதான் கைர்மாயா சஹா யுத்தவ்யம் அஸ்மின் ரணா சமுத்யமே. அர்ஜுனர் கூறினார், வீழ்ச்சி அடையாதவரே, போர் புரியும் ஆவலுடன் இங்கே கூடியுள்ளவர்களில் எவர்களோடு நான் இந்த மாபெரும் போரில் ஈடுபட வேண்டும் என்பதை பார்க்கும்படி தயவு செய்து எனது ரதத்தை இரு சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்தவும். ஓகேங்களா? என்ன சொல்றாரு? இப்போ போர்க்களத்துல இருக்கிறாங்க, அவங்க இந்த தேர்ல இருக்கின்றார்கள். அர்ஜுனர் நான் யாரிடம் போரிட போகின்றேன் என்ற குழப்பத்தில் இந்த தேரை ரெண்டு சேனைய மத்தியில போய் நிப்பாட்ட சொல்றாரு. யாருகிட்ட சொல்றாரு? ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு. ஏன் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கின்றார்? இந்த போர்க்களம், அதாவது இந்த யுத்தம் ஆரம்பிக்காததுக்கு முன்ன ஒரு நாள் கிருஷ்ணர் படுத்திருக்கும் பொழுது அர்ஜுனனும் துரியோதனனும் அவரை சந்திக்க போகின்றார்கள். அங்க போகும் பொழுது என்ன ஆகுது? அவங்க ரெண்டு பேரும் இந்த போருக்கு உதவி கேட்க போகின்றாங்க கிருஷ்ணர்கிட்ட. ஏன்னா கிருஷ்ணருடைய துவாரக சேனை பெரிய சேனை. அந்த சேனை உதவி கேட்க போகும் பொழுது துரியோதனன் போறாரு. கிருஷ்ணர் தூங்குறத பார்த்துட்டு கிருஷ்ணரின் தலை பக்கத்து அந்த பக்கம் உட்கார்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று அர்ஜுனன் வந்த உடனே அவருடைய கால் பகுதியில் உட்கார்ந்து இருக்கின்றார். இப்படி இருக்கும் பொழுது கிருஷ்ணர் முழித்த உடனே யாரை பாக்குறாரு? தலைப்பக்கம் அர்ஜுனன் தான் பாக்குறாரு. சோ அர்ஜுனனை பார்த்த உடனே அவரு கேக்குறாரு, என்ன விஷயமா வந்தீங்கன்றதுக்கு. அப்ப அர்ஜுனன் சொல்றாரு, இது மாதிரி போர் புரிய போகின்றோம், உங்களுடைய உதவி தேவை. சோ அப்ப கிருஷ்ணர் சொல்லுகின்றார், நானும் என் அண்ணன் பலராமரும் இந்த போர்க்களத்தில் பங்கெடுக்க மாட்டோம். எங்களுடைய உதவி ரெண்டு வகையா தான் வரும். ஒண்ணு எங்களுடைய சேனை, இன்னொன்னு நான் ஒண்டியாக உதவி செய்ய முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே அர்ஜுனன் சொல்றாரு, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்புறம் துரியோதனனுக்கு அந்த சேனையை கிருஷ்ணர் கொடுக்கின்றார். சரிங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா நான் சொன்ன விஷயங்கள்? இந்த சேனையுடனே துரியோதனனுக்கு கொடுக்கிறாரு. சோ அதனாலதான் இறைவன் கிருஷ்ணர் இந்த இடத்துல தேரோட்டியாக, அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கின்றார். ஓகே, இப்ப அர்ஜுனனுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுனாக்கா அந்த தேரை போய் நிறுத்தின உடனே அவர் பாக்குறாரு, ஒரு பக்கத்துல யார் இருக்கிறா? பீஷ்மர், துரோணர், இவர்கள்லாம் யாருனாக்கா அர்ஜுனருக்கு தாத்தா, குருமார்கள், இவர்கள்லாம் பாக்குறாங்க. இவரெல்லாம் பார்த்த உடனே உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஆள் கூட போர் புரிய போறோம் என்றால், அந்த யாரு கூட போர் புரியன்னு பார்க்கும்பொழுது எதிரிகளை பார்த்தா நம்மளுக்கு உடனே வீரம் அதிகமாக வரும். நம்மளுடைய சொந்தக்காரர்களையோ நம்மளுடைய பிற மக்களையும் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கவலை வரும்.
சோ அதே நிலைமைதான் அர்ஜுனனுக்கு இங்க. ஓகே, அர்ஜுனன் வந்து அந்த தேரிலிருந்து அந்த போர்க்களத்தில் இருக்கிற அந்த சேனையும், அது முக்கியமாக அந்த தேர் நிறுத்தின இடத்துல வந்து இந்த அவருடைய தாத்தா பீஷ்மர், அவருடைய குரு துரோணாச்சாரியர் இவர்களை பார்க்கும் பொழுது அர்ஜுனன் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லுகின்றார். ஓகே, என் உடலின் அங்கங்கள் நடுங்குகின்றன. அர்ஜுனன் சொல்றாரு, என் உடலின் அங்கங்கள்னாக்கா வந்து என்னுடைய உடல் வந்து நடுங்குகின்றது. ஏன் நடுங்குது? ஒரு அச்சம், ஒரு பயத்தால. என் வாய் உளறுகிறது. அவருடைய வாய் வந்து சரியாக வார்த்தைகளை வந்து உச்சரிக்க முடியவில்லை. என் உடல் முழுவதும் உதறுகின்றன. அவருக்கு வந்து உடம்பெல்லாம் வந்து ரொம்ப பலம் இல்லாமல் ஆகி உதற ஆரம்பிக்குது. 4வது யாராச்சும் ஒரு ஆள் படிங்க. என் மயிர் கூச்செறிகின்றது. அதாவது வந்து அவருடைய முடி, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தாலோ அல்லது ஏதாச்சும் பார்த்து பயந்தாலோ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்க நேரம். 5வது, என் வில்லான காந்தீபம் கையிலிருந்து நழுவுகின்றது. சோ சண்டை போடுறதுக்கு முக்கியமான விஷயம் இது ஆயுதம். சோ அர்ஜுனருக்கு எது ஆயுதம்? காண்டீபம். அது பாருங்க, அந்த வில்லும் அந்த அம்பும். சோ அவர் என்ன சொல்றாரு, கை வந்து உடம்பெல்லாம் உதறுகிறது, உடம்பெல்லாம் வந்து நடுங்கும் போது அப்கோர்ஸ் அந்த கைய வந்து நடுங்க ஆரம்பிச்சு அவருடைய அந்த ஆயுதம் வந்து கீழே விழுவ ஆரம்பிக்குது. ஓகே, அடுத்து வந்து படிங்க. யாரு? என்னுடைய தோல் எரிகின்றது. புரியுதுதான் உங்களுக்கு? அவருடைய தோல் வந்து எரிய ஆரம்பிக்குது. ஏனென்றால் அவ்வளவு மன உளைச்சல், அவ்வளவு சோகம், அவ்வளவு துக்கம் அவருக்கு வந்து. 7வது, இனியும் என்னால் இங்கு நிற்க முடியாது. அவர் சொல்றாரு, இந்த இடத்துல இதற்கு மேல என்னால இருக்க முடியாது. அப்படி என்றால் நான் வந்து போர் புரியறதுக்கு தயாராக இல்லை என்று அர்ஜுனன் சொல்றாரு. 7வது. 8வது, நான் என்னையே மறைக்கின்றேன். அவரையே அவர் மறக்கிறார். ஏனென்றால் அந்த காரணங்கள். என்ன காரணம்? எதனால வந்து அர்ஜுனர் இந்த புலம்பல் கொடுக்கிறாரு? ஏனென்றால் அவர் போர் புரியும் அந்த எதிரிகள் யாரு? அவருடைய தாத்தா, குருமார்கள், அவருடைய சகோதரர்கள். அதனாலதான் வந்து அவருக்கு இவ்வளவு குழப்பம். 9வது, என் மனம் குழம்புகிறது. இதுதான் முக்கியமான ஒரு கட்டம் இந்த இடத்துல. நம்ம எல்லோருக்கும் வந்து பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம முக்கியமாக வந்து மனத்தை குழம்பி போயிடும், என்ன செய்யறதுன்னு தெரியாது. அர்ஜுனருக்கும் அதே நிலைமை, அவருக்கு வந்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. 10வது படிங்கம்மா யாராச்சும். நான் கெட்ட சகுனங்களையே காண்கிறேன். அதாவது வந்து அவர் சொல்றாரு, எனக்கு எல்லாமே வந்து சரியாக படவில்லை, எல்லாமே தப்பாக தெரிகின்றது, சகுனங்களே சரியில்லை அப்படின்னு வந்து அர்ஜுனர் இந்த 10 விஷயத்தை வந்து அவருடைய தேரோட்டி, யாருடைய தேரோட்டி? ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட வந்து சொல்றாரு இந்த விஷயத்தை எல்லாத்தையும். இதுதான் வந்து முதல் அத்தியாயத்தின் ஒரு வகையான முக்கியமான விஷயங்கள் முதல் அத்தியாயத்தில் பேசுவாங்க. மேலும் அர்ஜுனர் போர் செய்ய இயலாமைக்கான காரணங்கள். ஓகே, ஏன் வந்து அவருடைய அந்த அறிகுறிகள், அந்த 10 அறிகுறிகளை பார்த்தோம் இல்லையா, ஏன் இந்த அறிகுறிகள் வருது? ஏன் அவரால் சண்டை போட முடியவில்லை? போருக்கு போன ஒருவர் ஏன் அவரால் போர் புரிய முடியவில்லை? அதற்கான பதில் வந்து இருக்குது. படிங்க. நண்பர்கள், உறவினர்கள் மீது இரக்கம். நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது தானே அது. ஏன்னா அந்த வந்து குருமார்களும் அவருடைய சகோதரர்களும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து மனம் வந்து இரக்கம், சண்டை போறதுக்கு மனசு இடம் கொடுக்கவில்லை. 2வது, வெற்றி பெற்றாலும் மகிழ்வில்லை. அவர் சொல்றாரு என்னன்னாக்கா வந்து, இவர்களை தோக்கடிச்சு நான் வெற்றி அடைந்தாலும் என் மனது சந்தோஷம் அடையாது கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு. ஏனென்றால் அவர்களாம் நம்ம வந்து நம்மளுடைய மக்கள். உதாரணத்துக்கு இது என்ன உதாரணம்னாக்கா வந்து, ஒரு குடும்பத்துல அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை வரும் பொழுது அண்ணனை ஒருத்தன் அழிச்சிட்டு முன்னுக்கு வரணும் என்றால் அந்த
பிற சகோதரர்களுக்கு வந்து மனதே சந்தோஷம் இருக்காது. அதுதான் வந்து அர்ஜுனர் சொல்றாரு. மூன்றாவது வந்து பாவத்தின் விளைவுகள். நான் இவங்க சாவடிக்கிறதுனால எவ்வளவு பாவம் வரப்போகுது, இதெல்லாம் யாருக்கு பதில் சொல்றது? இது வந்து நான் தானே பொறுப்பெடுக்கணும் அப்படின்னு வந்து அர்ஜுனர் சொல்றாரு. நாலாவது குல பாரம்பரியம் அழிவது. குல பாரம்பரியம் அழிவதுனாக்கா வந்து பெரியோர்கள் இல்லாத இடத்துல வந்து நம்ம வந்து நிறைய விஷயத்தை வந்து கத்துக்கொள்ள முடியாது. நல்ல விஷயங்களை கத்துக்கொள்ளும் இடம் வந்து பெரியோர்கள் அல்லது மூத்தவர்கள், இவர்கள்லாம் இல்லாத பொழுது குல பாரம்பரியம்னா என்ன? நம்ம வந்து இந்தந்த மாதிரி வாழ வேண்டும், இந்தந்த மாதிரி இறந்தவர்களுக்கு வந்து இந்தந்த மாதிரி சிராத காரியங்கள் பண்ண வேண்டும், இவர்களெல்லாம் இல்லை என்றால் இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பது என்றது வந்து அர்ஜுனனுடைய குழப்பம். ஓகே. ஐந்தாவது தீர்மானம் எடுக்க முடியாத நிலை. பாருங்க, அவருக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்த உடனே அவரால் வந்து ஒரு தீர்மானம் எடுக்க முடியவில்லை. ஆனா அவர் வந்து போருக்கு போய் போர் செய்வதற்கு தயாராக தான் போருக்கு போகின்றார். அந்த போர்க்களத்துல போயிட்டு அவருக்கு வந்து என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. தீர்மானம் எடுக்க முடியாத நிலை வந்து வந்துருச்சு. இப்போ வந்து அவருக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு? போர் புரியலாமா இல்ல போர் புரிய கூடாதா என்ற ஒரு குழப்பம். இந்த முதல் அத்தியாயத்துல வந்து இதுதான் முதல் அத்தியாயத்துல இருக்கிற விஷயங்கள். இது நான் வந்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன், ரொம்ப சுருக்கமாக சொன்னேன். அதாவது வந்து அர்ஜுனர் வந்து போர்க்களத்துக்கு போன உடனே அந்த சேனைகளை பார்க்கும் பொழுது போருக்கு வந்து போரிடத்துக்கு வந்து அவருக்கு வந்து மனம் வந்து இடம் கொடுக்கவில்லை. இதுதான் ஏன் என்றால் இதெல்லாம் காரணம். நண்பர்கள், உறவினர்கள் வெற்றி பெற்றாலும் மகிழ்வில்லை, இதெல்லாம் காரணங்கள். சோ அர்ஜுனருடைய கடமை வந்து போர் புரிவது. ஏன்னா அவர் வந்து அந்த நாட்டின் சத்திரியர். சோ அவருடைய கடமையிலிருந்து அவர் தவறும் பொழுது கிருஷ்ணர் வந்து 2வது அத்தியாயத்திலிருந்து அவருடைய அறிகுறிகள், அதாவது உபதேசங்களை வந்து 2வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிப்பார். நாளைக்கு நம்ம வந்து 2வது அத்தியாயத்திலிருந்து இந்த விஷயங்களை நம்ம வந்து தாராளமாக பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு உதாரணம் கொடுக்குறேன். எப்பொழுதுமே வந்து பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நம்மளுடைய புத்தி கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு நபர் இருக்கிறாரு, வேலை செய்யறவர். இந்த வேலை செய்யறவர் வந்து என்ன பண்றாரு? அவருக்கு வந்து இந்த கோடாரியால மரத்தை வெட்ட வேலை வந்து தெரியும். அப்போ வந்து அவர் வந்து ஒரு இடத்துக்கு வந்து வேலைக்கு போறாரு. வேலைக்கு போனா அந்த வேலையில சேர்ந்த உடனே முதல் நாள் வந்து நிறைய மரங்கள் வெட்டுறாரு. விறகுகள் வெட்டி நிறைய செய்யறாரு. ஒரு முதல் நாள் வந்து ஒரு 20 மரம் வெட்டுறாரு. அப்புறம் ஒரு வாரம் சென்று கொஞ்சம் குறைஞ்சி 15 மரம் வெட்டுறாரு. அப்புறம் ஒரு மாசம் சென்று 5 மரம் வெட்டுறாரு. இத வந்து அவருடைய முதலாளி பார்க்கின்றார். முதலாளி பார்த்து அவர் வந்து கேட்கிறாரு, ஏன் வந்து முதல் நாள் 20 மரம் வெட்டின நீ இன்றைக்கு வந்து 5 மரம் தான் வெட்டுற அப்படின்னு கேட்கும்பொழுது இவருக்கும் வந்து அதற்கு வந்து பதில் தெரியவில்லை. என்ன காரணமாக இருக்கும் என்றது வந்து அவருக்கு தெரியல. சோ அப்போ அவர் வந்து யோசிக்கிறாரு, என்ன காரணமாக இருக்கும்? அதே மனிதர் அதே கோடாரி தான் வாட்சி வந்து வெட்டுறாரு பாருங்க. என்ன காரணமா இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மரம் பெருசாயிருச்சா? மரம் எல்லாம் அதே சைஸ் தான். எதனால வந்து அவரால் வெட்ட முடியல? மோட்டிவேஷன் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. கணேசன் சொல்கின்றார், மோட்டிவேஷன் குறைஞ்சிக்கிட்டு போகுது. ஓகே, வேற? முதல் நாள்ல எல்லாம் கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. நீங்க பாருங்க, அதே கோடாரியை பச்சுதான் வெட்டுறாரு. மரத்தை வெட்ட வெட்ட அந்த கோடாரியோடைய சுனப்பு குறையுமா இல்லையா? கோடாரிய என்ன பண்ணும்? தீட்ட வேண்டும். அவர் வந்து கோடாரியை தீட்டாம மரத்தை வெட்டும் போது மரத்தில் அந்த அவருடைய ப்ரொடக்ட் அவுட்புட் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. 20 மரம் வெட்டினவர் வந்து 5 மரம் தான் அவரால் வந்து வெட்ட முடியுது. இதுதான் வந்து காரணம். சோ நாம் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது புத்தியை கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி? இந்த பகவத்கீதையை படிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து மனசிரதயம், புத்தி கூர்மையும் தானாக கிடைக்கும். சோ இந்த வகுப்புல நீங்க வந்து கேட்டுக்கொண்டு படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நீங்க வந்து மீள் வாழலாம்னு சொல்றாங்க. இந்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம முதல் நாள் வகுப்புல வந்து அர்ஜுனர் பேசுறாரு, திருதராஷ்டிரர், சஞ்சயர். இது இன்னும் வந்து கிருஷ்ணர் வந்து அவருடைய பொன்மொழிகள் வார்த்தைகளை வந்து ஒன்னும் சொல்லல. ரைட் தான், இன்னும் கிருஷ்ணர் வந்து வாயத்தை வந்து பேச ஆரம்பிக்கல.
சோ இது வரைக்கும் வந்து அர்ஜுனர் வந்து அவருடைய மனக்குழப்பங்களை வந்து அங்க வந்து கொட்டி தீர்க்கிறாரு. சோ இதுதான் வந்து முதல் அத்தியாயத்தின் சுருக்கம். அர்ஜுன விஷார்க யோகம். இந்த